கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னாத்தா சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னாத்தா புகழ் மணக்க கொட்டு வாதியம் இசை ஒலிக்க எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாதியம் இசை ஒலிக்க கொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா கொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா
கல்லாத்தா மேகாத்தா காளியாத்தா பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா அண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் வரும் மகமாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி வேதபுரீஸ்வரர் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி ஞான யோக கருமாரி மோன சக்தி சுகுமாரி முத்தினில் வந்தாள் கருமாரி கருநாகமாகவே உருமாறி முத்தினில் வந்தாள் கருமாரி கருநாகமாகவே உருமாறி பக்தர்கள் ஊற்றும் பாலை குடித்து பரிவுடன் அருள்வாள் கருமாரி சித்திக்கும் தேவியின் நாமம் சொன்னால் சித்தியும் தருவாள் திரிசூலி விநாயகன் சிங்கார வேலவன் பணிந்திடும் அன்னை கருமாரி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாரி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாரி சாம்பல் தந்து
கரியவன் நிலமுலாவியது பலத்தே அழகினில் தோதிய நம்பரத்துள்ளாருவா மலர் திலம்படி வாழ்த்தி வணங்குவா பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பார் வெள்ளை வெள்ளை அறியாதனத்தில் அறவரோடு எமக்கு சரியாக ஆதரம் தருகின்ற எங்கள் சரஸ்வதி தாயை போற்றி போற்றி வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையோ கந்தன்றி சொல்ல கலங்கி செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு தேவவாரே வினை முரஹரி முகுந்தா போற்றி மூலகோந்தாய் போற்றி மர உரி தரித்தாய் போற்றி மங்கையை காத்தாய் போற்றி ஆளிலை மேல் படுத்தாய் போற்றி அலைகடலில் துகின்றாய் போற்றி நரகரி பத்மநாபா எங்கள் நாராயணா போற்றி போற்றி சீர்பெற்ற உலகினில் துவாபர யுகந்தன்னில் ஜென்மித்து ஐவராக செங்கோலுக்கு அதிபதி தருமன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதே அவருடன் பேர் பெற்ற திருதிராட்டினன் மைந்தன் துரியனுடன் சூதாடி புவிதோர்த்து தேவி பாஞ்சாலி ஐவரும் வனவாசம் சென்றுதான் 12 ஆண்டு நேர் பெற்ற அக்கியாதம் ஓராண்டு செல்லவே நின்றுதான் விராடபுரத்தில் கொடிய நாம் துரியன்மார் மீதேர் நின்று விரிகோந்தல் வாரி முடித்த உமையே வனக்கிளி கதம்பமணி குங்கும வசந்த நெறி மதிரூப பாஞ்சாலி உமையே Oh,
அம்மா கோவிந்தான் நீங்க ஆடி வந்தியே, இந்த திருமுடி மேல வந்திருக்கக்கூடிய தெய்வம் யாரு? நீ ஆனந்தம் ஆனந்தம் உன்னை நம்பி அம்மா வந்தவர்கள் ஒரு உலகம் தாயே மாயவிட சோதரியோ மருளாடும் மாறி வேப்பம் அம்மா உண்டவர வேல்விரிய தாயே அருள்வாக்கு அம்மா நாயகிய அம்பிகைய தாயே வந்திருக்கிறது யாரு, என்ன வேணும்? அம்மா திருமுடி மேல வந்திருக்கிறியே, உனக்கு ஏதாவது பேர் இருக்குதா? பத்தியா யாரு? சுந்தரி கவரி பாபலி இந்த உலகம் எக்கோ அகிலம் எக்கோ உலகம் எக்கோ கருத்து அவ கொல்லையோ கொல்லை என்று கல்ல கூப்பு சொல்லிட்டவாரு. அம்மா போடக்கூடிய பூஜை ஏறுவியா? சரி, உனக்கு எப்படி குறை என்பது இல்லையோ இந்த பூஜை மக்களுக்கும் வருகை தந்துள்ள மக்களுக்கும் இந்த தெருவாருக்கும் நாட்டாருக்கும் நகரத்தாருக்கும் எந்த ஒரு குறையெல்லாம் வச்சிருக்கிறியா? சரிம்மா, இந்த பூஜை மென்மேலும் வளரவும், இந்த மக்கள் எல்லாம் சிறக்கவும், இந்த விழா மென்மை அடையவும் அதற்கான ஒற்றுமையை கொடுத்து அப்படியே கட்டி காப்பாத்துறியா? சமையல் செய்யறாலே வந்து எங்க கையில எப்படி சமையல் செய்யுதுன்னு கேட்டா எப்படி நாங்க சொல்றோம்? நீதான் நல்லா வச்சிருக்கணும், ஒற்றுமையா இருன்னா இருக்க வைக்கிறதுக்கான மனசை நீயே கொடுத்து நல்லபடியா வச்சிருக்க. அப்படியே நில்லு. அவங்களே கேட்பாங்கண்ணா உனக்கு ஏமா திருப்பழம் வேணுமா இல்ல மஞ்சள் தண்ணி வேணுமா? அப்படி வந்தவங்க என்னன்னு கேட்கறதா நம்முடைய நாட்டுடைய மரபு. அதனாலதான் விழாவுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன உனக்கு கேட்டு உபசாரம் செய்து டீ காஃபி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மரியாதை நிமித்தமா அவங்களை பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம வழிவகையா தான் வரணும். ஏன்னா ஒண்ணு காலையில இருந்து சரியான முறையில போய்க்குது. நான் வர்ணிக்க கூடிய வரையில ஏன்னா ஒண்ணு தப்பா போயிட்ட நல்லா கூடிய நேரத்துல எந்த இடத்துல எந்த நிகழ்ச்சிகள் செய்வதாக இருந்தாலும் முழுமுதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய கணேச பகவானை நாம் மனதார தியானம் செய்தார் நாம் செய்யக்கூடிய வேலைகள் சித்தியாகவும் நன்மையாகவும் கைகூடும் என்று ஆன்றோர் சொன்ன முதல் அத்தகையார் போல யாரு என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான புலால மரபினர்களால் பரிபாலனை செய்யக்கூடிய திரௌபதா தேவிக்கு ஆடி மாத வைபவம். இன்றைய நாளிலே இன்றைய நிகழ்ச்சியிலே காலையிலும் அன்னை இங்கே வேப்பங்கரகமாக அலங்காரம் செய்து நமது பேருந்து நிலையம் அருகே உள்ள தாய் வீடு என்று சொல்லக்கூடிய நிலத்துக்கே சென்று கூழ்வாசலும் கும்பப்படையிலும் விட்டு அந்த இடத்துல அன்னைக்கு மலர் அலங்காரம் செய்து இனிப்பு வகைகளை சமர்ப்பித்து வீதி வழி
வழியாக கோலாகலமாக ஆடி வரக்கூடிய நேரத்திலே அன்னையாக வந்தவர் வீதி வலமாக வந்தார்கள். ஆமா. இப்பொழுதுதான் அம்மா வந்து அழகா அலங்காரம் செய்து அன்னையை வர்ணித்து பொங்கலிட்டு வழிபட்டு வருவோருக்கும் போவோருக்கும் வரமளிக்கும் வீரசக்தியாக திகழக்கூடிய திரௌபதா தேவியை அனைவரும் வணங்க வந்துருக்கிறாங்க. இந்த இடத்துல விநாயகர் பெருமான் எப்படி காட்சி தராரு? ஐங்கரனே முக்கனவா பிள்ளையார ஐங்கரனே முக்கனவா அனைமுக பிள்ளையார முடிந்த கொம்பா விநாயக பெருமானை நீங்க மட்டும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல விநாயக பெருமானை தியானம் செய்தோம். இரண்டாவது யாரு? மத்தியில வந்து ஆளக்கூடிய சாரதா தேவி. அம்மா எப்பேற்பட்டவங்க? வாணிகால வாணி அம்மா வாணிகால வாணி அம்மா கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி. மூன்றாவது யாரு? கந்தன் கடம்பன் கார்த்திகன் என்று சொல்லக்கூடிய முருகவேல் வருவா. ஐயா எப்பேற்பட்டவர்? ஐயா பாலாற்றங்கர் ஐயா முருகா பக்கம் இறங்கர் ஐயா முருகா முருகா என்ன வஞ்சமோ அட இறுகு நெஞ்சமோ இன்னும் கொஞ்சமோ செய்ய வஞ்சமோ ஐயா காட முருகையா நெருப்பாதையில அதையில 6 லட்சம் முருகையா காரியா முருகையா வள்ளியம்ம முருகையா தெய்வையான வலதுபுறம் வள்ளியம்ம இடதுபுறம் தெய்வையான செவ்வாய்க்கிழமையான ஒருத்தர் ஸ்டேட்டஸ் கூட பார்க்கவே முடியல. முருகருக்கே வந்து
ஓடிருமா. நாங்க தான் பாவம் பண்ண பாவிங்க கோவிந்தா கோவிந்தான்றோம். பாவம் பண்ண நீங்களாம் ஒரு வாட்டி கோவிந்தா சொல்லலாம்ல. கோவிந்தா. அந்த புரட்டாசி மாசத்துல பாரு அந்த சக்கரை பொங்கலையும் வடை எப்ப கொடுப்பாங்கட்டு கோவிந்தா 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 கோவிந்தா. என்ன அப்பேற்பட்ட சுவாமி யாரு வந்திருக்குது பத்தியா? அந்த ஏழுமலை கல்லல்லவோ யாரு சாமி இருக்குதுன்னே தெரியலையேங்க. எப்பா போடக்கூடிய பூஜை ஏறுவாப்பா, எந்த ஒரு குறையும் இல்லையே. உனக்கு எப்படி குறை என்பது இல்லையோ, எப்படி உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அவ்வளவு பணங்குதோ இங்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நல்லபடியா வச்சிருக்கிறியா? அந்த மாதிரி ஆசைலாம் இல்லப்பா. ஏதோ உழைப்பு கேட்ட ஊதியத்தை மக்களுக்கு எல்லாம் கொடுத்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இதை மட்டும் கொடுத்தவங்க நல்லபடியா வச்சுக்கிட்டு தேக ஆரோக்கியத்தோட இந்த விழா மென்மேலும் வளரவும். ஏதோ அந்த திரௌபதி அம்மா வந்து விழா கேட்டிருக்காங்க அந்த கோயில்ல, அந்த விழாவுக்கு தேவையான ஒரு பணம் தரக்கூடிய மனத்தை நீ எல்லாருக்கும் கொடுத்து இந்த விழா நல்லபடியா கட்டிக்கா பாத்திரியா? ஏமா சரிப்பா, அப்படியே முடிக்கொண்டு நில்லு. நீ நல்ல வேலை அங்க வர போட்ட கருவாட்டு குழம்பு முட்டையை வச்சு ஊத்துனாங்க, நீ வேற எப்பா தீர்வு கொடுப்பா சாமி. பசியாய் வருவாய் என்று வருவாய் என்று கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம். ஏன்னா சுவாமிக்கு திருப்பணி ஏத்துக்காது, அவர் ஏத்துக்க மாட்டாரு. உங்களுக்கு காட்சி கொடுத்தாரு, அப்படியே நில்லுங்க சுவாமி, அப்படியே நில்லுப்பா. அப்படி நான்காவது நாராயண பாடக்கூடிய நேரத்தில் எப்படி கோவிந்தா 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 என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கோடி கோடியாக புடவையை கொடுத்து அருளினானோ அன்னாருடைய பாடும் தருணத்திலே இன்னும் யார் பேரை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் சரஸ்வதி ஜவுளீஸ்வரனுடைய நம் தலைவராக திகழக்கூடிய பேர் வரக்கூடிய பெருந்தகை பூவேந்தன் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுல சகோதரன் சொல்லக்கூடிய ஐவரின் ஆடவராக திகழக்கூடிய திரௌபதாதேவி. ஏன்னா அவங்க தான் வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர், அவங்க நம்ம கடைசியா பாத்துக்கலாம். ஆறாவது மதுரை வீர சுவாமி, ஏழாவது யாரு? 7 கன்னிமார்கள். அப்ப எங்க இருந்து வரணும்? உனக்கு செங்கல்பட்டு அம்மா சேந்தா போல கன்னியம்மா தங்கார வீரத்தில் கண்ணியம்மா அந்தரத்து உச்சியில அமர்ந்திருக்கும் அம்மா கண்ணியம்மா வந்த அணியிலே இசைந்திருக்கும் கண்ணியம்மா இசைந்திருக்கும் கண்ணியம்மா தலை வந்த அணியிலே தலைத்திருக்கும் கண்ணியம்மா
யாருமா போக முடியல பாத்தியா? ஏன்னா இவங்க மாட்டாடி இருந்தா அம்மா கும்மியடி பெண்ணே கும்மியடி பாதம் காணவே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி குரு பாதம் காணவே கும்மியடி குரு பாதம் காணவே கும்மியடி நம்மையாலும் நாயகியை நாடியும் பாடிய கும்மியடி யாருமா போக முடியல ஏமா? நாங்க தான் சொல்லிச்சுனுங்க மரியாதை இல்லாம வாடா போடாங்க. சரிம்மா, ஏதோ இந்த அடியாறு பெருமக்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து உனக்கு ஒரு பூஜை போட்டுருக்காங்க. உன்னுடைய சகோதரிக்கு உன்னுடைய பூஜை சந்தோஷமா? பின்ன எதுக்கு வந்தா? உனக்கு வேலை இல்லாம உன்னை நாங்க இவ்வளவு செலவு பண்ணி உன்னை கூப்பிடுறான். இதுக்காக என்ன கூப்பிட்டுன்னு கேக்குறான். உனக்கு உன் பூஜை ஏறுவியா? பாட்டு பண்ண நல்லா இருக்கு, பம்படி நல்லா சொல்ல. அந்த பையனுக்கு இப்பதான் கை ஒஞ்சி வந்த மாதிரி உன்னோட கையை வச்சிடறான் அவனுக்கு. நீ எங்க மேல சொல்லு, இந்த நாங்க பாடினமே இந்த பாட்டு உனக்கு சந்தோஷமா? சரிம்மா, அதை மட்டும் தான் கேள்வி. ஏன்னா எப்படி நீ சந்தோஷமா இருக்கிறியோ நாங்க எதுக்காக பாடுறோம்? அந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், ஊரு செழிக்கணும், உற்றா செழிக்கணும், இந்த குழந்தைங்க காப்பு காட்டின குழந்தைங்க எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அதுக்கு தானம்மா நாங்க உன்னை கேக்குறோம். ஏன்டா நீங்களா வைத்தியத்தில் பாருங்க ஆகும், ஏன் அலைகிறீங்க ஆச்சா? ஏமா சரிம்மா, அனைவரும் நல்லபடியா வச்சிரு. அப்படியே பூஜை கொண்டு நில்லு, நாங்க அழைக்க வேண்டியலாம் அழைக்கிறோம். அப்படியே நில்லுமா. ஆயா வந்து எல்லாம் பிடிக்கலாமா? அப்படி 7வது கடவுள் 7 கன்னிமார்கள். 8வது யாரு? அந்த அம்மா வருகை தந்தா கூட அவங்களுக்கான பங்களிப்பை நம்ம கொடுத்துடணும். ஏன்னா வரலனா கூட வீட்டுல அக்கா தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, நான் வந்தா என்ன வரலனா என்ன, என் பங்கு ஊசி போய் குப்பையில கூட போட்டோம் எனக்கு எடுத்து வச்சிருவாங்க. அதே மாதிரி 8வது அங்காள பரமேஸ்வரி அம்மா எப்படி பண்ணுவாங்க, நம்ம கலந்த பாலில் இந்த தன்மையை போல் இந்த உலகம் கலந்து நின்ற லோக நாயகி என்னோட இந்த உலகம் கடந்து நின்ற லோக நாயகி மண்டையோடு மலை அணிந்தாலே எங்கள் அங்காளம்மா மயானத்தில் கோவில் கொண்டாலே ஏன்னா எப்பனாலும் நம்ம அந்த கோயிலுக்கு வந்தோம்னா ஏதோ என்னுடைய சிற்றறிவு தெரிந்தாரு போல நம்ம படிச்ச கதையை நான் சொல்லிட்டு போவோம். அது கேட்டாரு போல அங்காள பரமேஸ்வரி ஏன் மயானத்துல போய் குழந்தை சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஏன் பித்து பிடிச்சது, அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஆனாங்க, அவங்க மட்டும் ஏன் மயான மாசி மாசம் மயான கொள்ளைக்கு போனாங்க, இதெல்லாம் நம்ம ஆளுங்க யாரும் தெரியாது. கொல்ல விட்டாங்களா ஆளை யாரோ சொல்லிட்டுக்கிறான், கொல்ல விட நம்ம பொறி சாப்பிட்டா வருஷம் கூட நம்ம பொறி சாப்பிடாமலான்னு சொல்லிட்டுக்கிறான். பொழுது அந்த கொள்ளையில அவங்க இல்ல. ஏன்னா அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரி பார்வதாதேவியாக இருக்கக்கூடிய தருணத்துல எல்லாரும் சொல்லுவாங்க பிரம்மாவுக்கு வந்து 4 தலை 4 தலைன்னு. ஆனா பிரம்மாவுக்கு 4 தலை இல்ல, 5 சிரசு. அதே போல அரணார் என்று சொல்லக்கூடிய ஆதி சிவனுக்கும் 5 சிரசு. கைலாயங்கிரிக்கு பிரம்மதேவராகப்பட்டவன் பெருமாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு பிரம்மா வந்து கைலாயங்கிரி போறாரு. போகக்கூடிய தருணத்திலே அங்க இருக்கக்கூடிய சிவபெருமனாக திகழப்பட்டவர் 84 ஜீவராசிகளுக்கும் படியலக்க செய்திருக்கக்கூடிய கர்த்தாவாக திகழக்கூடிய சிவபெருமான் படியலக்க போயிருந்தார். அதனாலதான் சொல்றது ஒரு சில சீட்ல உட்காரவே கூடாது. ஏன்னா மகாதேவா அந்த சேர் விட்டு ஏழுக்கவே மாட்டோம், நமக்கு யாரும் கொடுக்க மாட்டோம். அது போல சில சீட்டுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அவர் என்ன பண்ணாரு, சிவபெருமான் தானே உட்கார்ந்துருந்தாரு, யாரு அவரு நம்மளுடைய கர்த்தா தானே, அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரு போய் உட்காந்து வந்த காலத்தை அப்படியே உறக்கம் பண்ணிட்டார். ஏன்னா ஒத்து கேட்கணும். நான் சொல்றது சத்தியமா நம்ம ஊர்ல கிடையாது.
நான் சொல்றதுலாம் வெளிநாட்டுல தான். ஏன்னா அப்ப இருக்கிற பெண்கள் நிமிந்து பார்த்து நடக்க மாட்டாங்க, இப்படி குனிஞ்ச தலையோட தான் நடப்பாங்களாம். ஏன்னா குனிஞ்ச தலையோட அந்த அம்மா வந்தாங்களே பார்வதாரி குடத்துல தண்ணி எடுத்து எதுக்காக வராங்க? தினமும் காலையில எழுந்து கணவனுடைய காலை கழுவி பாத பூஜை செய்துட்டு பிறகுதான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியுது. ஏன்னா இதே போலதான் என்னாச்சு, என் மட்டும் திடீர்னு வந்தாங்க ஒரு நாள், என்னை எழுப்புனாங்க. திடீர்னு 3 சுத்தி வந்து என் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. நானும் அதே மாதிரி என்னம்மா நல்லா இருமா, எந்த குறையும் இல்லாம வருமா, சரி நம்மளும் 100 ரூபா போய் பம்பெல்லாம் வாசிக்கிறோமே, நம்மள ஏதோ சாமியார் நினைச்சுக்கினாங்க கூடாதுன்ட்டு நல்லா இருமா அதை பத்தி என்ன பண்ண என்னம்மா திடீர்னு இல்லைங்க எனக்கு ஆமா ஆமா ஆமாடா டே என்ன நினைச்சுக்கிறீங்க. ஆனா தங்கச்சினா இருக்குமா சொன்னாருங்க, ஏங்க இன்னைக்கு குழந்தைக்கு வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, கோயிலுக்கு போற சமயம் இல்ல, சனி பகவானுக்கு போய் வழுக்கு போட்டு 3 சுத்து தோணுங்க, ஆனா போறதுக்கு டைம்ல என்ன பூச்சி சனி நீ தானே அதை போல அந்த நிழலை பார்த்த பார்வதா தேவி கீழே பார்த்தாங்கன்னா 5 சிறந்தது. நம்முடைய கர்த்தா தான் பட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாத பூஜை செய்தாங்க. பாத பூஜை செய்வதை கண்டு கைலையங்கிரிக்கு வருகை தந்த சிவபெருமான் வந்தாரு. அடிப்பாவி என்னை தவிர நீ யாருக்கு பாத பூஜை பண்ணு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துடுது. உடனே சூளத்தை எடுத்தார், ஒரு சிரத்தை கொய்தார். அன்றிலிருந்தான் பிரம்மதேவனுக்கு 4 தலை என்று அந்த அர்ஜுனுடைய சிரமாகப்பட்டது பிரம்மகத்தி தோஷம் பிடித்து சிவனாருடைய கையையே பிடித்துக் கொண்டது. எந்த சாப்பாடு போட்டாலும் அந்த கபாலமே சாப்பிட்டுன்னு வந்தான். அப்படி இருக்கக்கூடிய தருவாயில அப்ப இருக்கிற மனைவிங்க கணவருக்கு வந்து இது மாதிரி ஆகி போச்சுன்னா கையை பிடிச்சிக்கிட்டே சுத்தி வந்திருந்தாங்களாம். ஆனா இப்ப குறவன்னா கொஞ்சம் பயிற்சி ஆச்சுன்னா கூட இவனுக்கு வேற வேலை இல்லை, வேணும் நீ வரதட்சணை போட்டு ஆச்சா தானே இவனுக்கு தான் நீ போனா இன்னும் இவனுக்கு. ஆனா அந்த அம்மா கையை பிடித்து போகக்கூடிய நேரத்துல வேற வழி தெரியல. எப்படி நாராயணன் என்று சொல்லக்கூடியவரு தன்னுடைய தங்கைக்கு எங்கெல்லாம் உதவி செய்யணுமோ அதே போல எனக்கு உதவி செய்ய எங்க அண்ணன் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வைகுந்தம் செல்ற பார்வதி அண்ணாரோடத்துல அம்மா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நாங்க என்னென்ன பண்ணணும் கேட்க 3 பானையிலே 3 வகையான பலகாரங்களை செய். முதல் பலகாரத்தை கபாலத்திலே போட்டு உன்றுவிடும், 2வது உருண்டையும் போட்டு தின்னுடும், 3வது உருண்டை கபாலத்துல காட்டுற மாதிரி காட்டி கீழே போடு, அதுக்கப்புறம் நடக்கிற கதையை நீயே பாருன்னாங்க. அது மாதிரி அப்ப இருந்தம்மா ரொம்ப சுவையா சமையல் செஞ்சு இப்ப ஜொமேட்டோ எல்லாம் சொல்லடா நான் எப்ப சொல்றேன். ஆனா 3 பானையில அற்புதமாக சமைத்து அதே போல ஒரு கபாலத்தை கூட தின்றுவிட, 2வது உருண்டையும் தின்றுவிட, 3வது உருண்டை கபாலத்துக்கு தேட்டு மாறாம 2 கீழே போட்டான். உடனே அந்த சுவைக்காக அந்த கபாலமாகப்பட்டதுக்கு இடையே இறங்க அண்டத்துக்கும் பிண்டத்துக்குமாக கோலம் அந்த பைத்தியம் இந்த அம்மாவுக்கு முடிச்சு போச்சு. அதுக்காக போனது டே அவன் இல்ல ஆகையினால்தான் அம்மா மயான கொள்ளை நேரத்திலே கொள்ளையிட்டு அந்த சாபத்தை தீர்த்து கொண்டதா வழக்கம் என்று சொல்லி 8வது அங்காள பரமேஸ்வரி இந்த ஒரு நல்ல நேரத்திலே இன்னும் திரு குப்புசாமி உடையார் அவர்கள் மற்றும் ஜெயலட்சுமி அம்மாள் அவர்களும் திரு கே மாணிக்கம் வரதாட்சி காஞ்சிபுரம் ஆக அன்னாருடைய குடும்பத்தினர் யாரு இன்னும் குப்புசாமி உடையார் அவர்கள், இன்னும் ஜெயலட்சுமி அம்மாள் அவர்கள், இன்னும் கே மாணிக்கம் வடதாட்சி காஞ்சிபுரம் ஆகிய அனைவருமாக இருந்து அவர்கள் என்னை அவருடைய குழந்தைகளாக நினைத்து காஞ்சி கலைவாணி கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 500 கொடுத்திருக்கின்றார்கள். அன்னார் மன்னன் அன்னார் குடும்பத்தார் மட்டும் அப்படின்னு சொன்னார் உமா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய நமக்கு கிராம தேவியார்னா காமாட்சி அம்பாள். அப்பேற்பட்ட யாரு உலகம் எல்லாம் அம்மா தான் மீளங்கோ அம்மா காமாட்சி தேவி உலகமெல்லாம் தான் மீளங்கோ உத்தமிய காமாட்சி 3ஆம் இறை சந்திரனை முடிதனில் தரித்தவளே ஸ்ரீசக்கர அம்மா நாயகிய அம்மா ஸ்ரீதரணி அம்மா சோதரிய அப்பேற்பட்ட காமாட்சி ஏன்னா ஊருக்கு அந்த மாதிரி ஹவுஸ் ஓனர், அதனாலதான் அப்பேற்பட்ட பெருமாள் இருந்து எப்பேற்பட்ட சாமியாக இருந்தாலும் 4 ராஜவீதிகள்
காமாட்சிகள் வழியாக போவதற்கு காரணம் தன்னுடைய சகோதரியை பார்த்து சேர்ந்ததுக்காக தான் உலகத்துல அவரே வராரு. அப்பேற்பட்ட காமாட்சி தேவி 9வது கடவுள். 10வது யாரு? பச்சை அம்மா. அம்மா எங்க இருந்து வராங்க? அந்த இமயமால தனியில் உதித்த ஈஸ்வரியே அந்த இமயமால தனியில் உதித்த ஈஸ்வரியே இலைகளெல்லாம் பச்சையம்மா பச்சையம்மா இலைக்காமல் வேங்கையிலோ வேங்கையிலோ வெங்கை நல்ல நிறத்தவளே ஏழு மண் பைங்கிலிய அம்மா வெங்கை நிறத்தவளே வேடு மண் பைங்கிலிய அந்த அம்மா கூட கொஞ்சம் போய் முடியாது. ஆம்பளை கூட பார்க்காம வாசல்ல காவல் வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட பச்சையம்மா 10வது கடவுள். 11 எதனா ஒரே ஒரு ஆம்பளை கடவுள் இந்த 10 கடவுள் வச்சுட்டு போய்க்கிறாங்க. ஏன்னா 10வது பச்சையம்மா 11வது பாவராயி 12வது வீரபத்ரன் திருள் 33 அவர்கள் 41 ரிஷிகள் கிண்டல கிம்புடன் 84 சித்தர் முத்தர் சிவஞானம் உள்ள அனைவரும் தியானம் செய்து கொண்டு காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி ஊத்துக்காடு எல்லை ஊத்து மேல் மலையினுடைய வாசப்படுத்தக்கூடிய அங்காள பரமேஸ்வரி உள்ளிட்ட அத்தனை சக்திகளை மனதால் தியானம் செய்து கொண்டு நாங்கள் அழைத்தது அவர் உண்டு அழையா நாங்கள் நினைத்ததொரு தேவர் உண்டு நினையா மன்னர் வர நம்ம பூஜைக்கு அதிகாரி பெற்றவர் பாஞ்சாலி நாட்டுக்கு அதிகாரி நாயகியே பாஞ்சாலி அம்மா ஒருத்தியாக பெண் பிறந்து இந்த உலகம் எல்லாம் வந்தா அம்மா அக்னியில் பெண் பிறந்து அதிகார பத்தினியா அம்மா உனக்கு பூ போட்டு அம்மா கோவிந்தா 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 நீ பாக்குற அளவுக்கு ஆள் இல்ல நான் பாவம் செஞ்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறியா ஏமா யாருமா மணி ஆனந்தம் ஆனந்தம் பாவால அம்பிகை அம்மா ஆடுமுடி பாலகனுக்கு உடல்நிலை சரியில்லை. கேட்ட கேள்வி நீ தெய்வமா இருந்தா பதில் சொல்லிதான் ஆகணும். யார் வந்திருக்குது? என்ன வேணும் கொடுங்கப்பா. எலுமிச்சம்பழத்தப்பா காடெல்லாம் நான் திருந்து கவிழ்ந்த பழம் கொண்டு வந்தேன். நாடெல்லாம் நான் திருந்து நல்ல பழம் கொண்டு வந்தேன். மார்க்கெட்ல வாங்கிட்டு நான் புருடா விடுறான் பாருன்றல. ஏமா யாருமா? உன் இஷ்டத்துக்கு நான் சொல்லணுமோ சொல்றான். சரி விடு. என்ன சொன்னாலும் நம்ப போறாங்க. அப்பதான் சோறு உனக்கு. யாருமா? பத்தியா அம்மா செல்லாத்தா மாரியாத்தா இந்த குட்டையில் வந்து அளவில்லா செல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இந்த குட்டையில் வந்து அளவில்லா செல்லாத்தா. ஏமா ஏதோ அடியாறு பெருமக்கள் உன்னுடைய சகோதரிக்கு போடக்கூடிய பூஜை ஏறுவியா? நீ ஆடு நான் மானான்னு சொல்ல. அந்த பாறையினுடைய உடம்ப சரியான முறையில வச்சிருந்து அதுக்கப்புறம் அதிகாரமா வந்த ஆடு.
புரியுதா? அப்படியே முடிக்கணும். நில்லு நில்லுபா. விடு விபடி விடு. தயவு செய்து தட்டுல வேற எதனா மஞ்சா கொஞ்சம் எத்தனாப்பா. ஏன் கலர்ல இருக்குதா? அப்படி யாரு அப்பேற்பட்ட வீரசக்தி என்று சொல்லக்கூடிய அம்மா திரௌபதி. ஏன்னா கருணையே வடிவான தெய்வம். ஏன்னா இளம் பஞ்சபாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய 5 குழந்தைகளை பெற்றெடுத்த வீரமுத்து அம்மா எங்க இருந்து வந்தாங்க? யார் யாருல இருந்து வந்தாங்க? அந்த துருபதன் அம்மா யாகத்திலே அம்மா தூயாவ தாயே வந்து உரித்தாய். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சொல்வது ஒரே விஷயம் தான். இரும்பு மேல ஈமிக்காது, ஆனா இனிப்பு எங்க இருந்தாலும் ஈமிக்கும். ஏன்னு கேட்டா எந்த உடம்புல அருள் இருக்குதோ அந்த உடம்பு மட்டும்தான் மருளாகும். அந்த உடம்புக்கு இருந்து ஏழை பணக்காரன் அவங்க சாதாரணமானலாம் தெரியாது. அந்த அம்மா நினைச்சாங்கன்னா ஒரே ஒரு கணம் காத்தா வருவாங்க. அவர் மட்டுமே எவ்வளவு பிறந்தாங்க? அகிலியில் ஐவரையும் தான் மறந்து அகிலியில் அம்மா பெண் பிறந்து ஐவரையும் தாயே தான் மறந்து அவரை ஒருத்தியாக தாயே பெண் பிறந்து உலகம் எல்லாம் தாயே தான் வளர்த்து காடு சென்ற அம்மா பாண்டவர்க்கு கூட போன தாயே வீரசக்தி பாரதமோ அம்மா உன்னாலம்மா பரிகர போட்டாயே பின்னாலம்மா பாரதம உன்னாலம்மா பரிகர போட்டினாலம்மா துணியில் துணைக்கு தூயவளே வந்திருந்தார். துணியில் துணைக்கு தூயவளே குந்தல் முடித்தார். நைத்துணனம்மா துணை கிழித்து மாறாறு அம்மா குந்தல் முடித்தார். அயனீட சோதரியே பொருளாடும் ஏன்னா நாங்க உள்ள அவ்வளவு அழகா அம்பாள் ஒரு அமைதியான திருக்கோலத்துல அவ்வளவு அழகா காட்சி கொடுக்கறாரு. நீங்க போய் பணம் ஆடுது அப்படி இப்படின்றீங்களேன்னு சொல்லலாம். ஏன்னா பாரதம் முடிந்த பிறகு இது பாரதம் முடிந்த பிறகு எல்லாருமே ஒரு வெற்றி விழா கண்டா விருந்து வைக்கிறது வழக்கம். அது இன்னைக்கு கூட ட்ரீட் என்ற பேர்ல ரொம்ப அசிங்கமா போயிருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு நம்ம நல்ல பசங்க இருந்தாலும் மகாபாரத போர் முடிந்து அவர்களுக்கு விருந்து வைக்க திரௌபதி தேவி அழைக்கிறாங்க. யாரு? அவங்க அண்ணனை. 5 பேரும் ஒரு புறம் அமர, கிருஷ்ணர் ஒரு பக்கம் அமர, அனைவருக்கும் வாழைகளை போட்டாங்க. ஒரு இடத்துலயும் ஒரு வாட்டி தண்ணி தெளிச்சுட்டு வராங்க. ஆனா பகவான் கிருஷ்ணனுடைய இலையில மட்டும் 5 வாட்டி தண்ணி தெளிக்கிறாங்க. இதை என்ன மாதிரி இருக்கக்கூடிய பீமசேனை மட்டும் கவனிச்சுட்டான். ஏன்னா எங்களை மாதிரி ஆள்லாம் அறிவு அதிகம், அதனால பீமன் மட்டும் கவனிச்சுட்டான். பீமன் கவனிக்கவே வெளியே வந்து என்ன மைத்துனரே உங்களுக்கும் திரௌபதிக்கும் எங்க எல்லாம் ஒரு வாட்டி தட்டி வச்சாங்க, உங்க மட்டும் இலை கழுவுறதுல போய் என்ன பாருக்குது, ஏழையே கொஞ்சம் அழுக்கு அதிகமா இல்ல நீங்க விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்ல, சரி நீ இவ்வளவு தூரம் கேக்குறியா, இன்று இரவு அர்த்தஜாம பூஜையில உன்னுடைய மனைவியாகப்பட்டவங்க எழுந்து போவாங்க, அந்த இடத்துல நீ பின்னாடியே போய் பாரு, அதுக்கப்புறம் என்ன வந்து கேள்வி அதற்கு ஏற்றாறு போல திரௌபதி தேவி அர்த்தஜாம பூஜையில எழுந்து நீராடி அண்ணனுடைய கூந்தல் வந்து ஒரு நாளைக்கு 1 அடி வளரும்ன்றது ஐதீகம். நான் சொல்றது வெளிநாட்டுல குருட்சேத்திரத்துல அங்க அப்படி கிடையாது.
ஏன்னா அப்பேற்பட்ட திரௌபதா தேவி அர்த்தஜாம பூஜைக்கு எழுந்து நடக்க பின்னாடியே பீமசேனன் போக அங்கே குருட்சேத்திர பூமியிலே குவியல் 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 குவியலாக கிடந்த பிள்ளைகளை அள்ளி 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 தின்னாங்களாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பாடி போனாவே அதை வந்து அதை 10 நிமிஷத்துல எரிச்சுக்கடா வச்சிருக்காங்க. அப்படின்னா கூட ஒரு அக்ரோனி சேனரை விட பல அக்ரோனி சேனை பிணங்கள் அந்த பிணங்களை போய் எங்க இருக்குமே போறதுயா. ஆகையினால இந்த அம்மாவை நானே துண்ணுறேன் அப்படின்னு போய் பங்கு போட்டுனாங்களாம். அப்பேற்பட்ட வீர சக்தியாக திடீர் ஒரு பின்னாடியே ஓடியாராம் வந்து என்னன்னா இதுக்காப்பா என்ன அமைச்சர்கள் கேட்கல. சரி என்னதான் சொன்னாங்க, இதுக்காக தான் 5 வாடி தெரிஞ்சு வச்சாங்க, அதை சொல்லுவாங்க. எல்லாருமே சாவடிச்சு. ஏன்னா உலக பாரத்தை குறைக்க வந்த உத்தமி தான் திரௌபதா தேவி. எல்லாருமே சாவடிச்சுட்டோம். 5 பேரை மட்டும் ஏன் விடுவானே, அவங்களையா காலி பண்ணிடலாம். அப்பேற்பட்ட வீரசக்தியாக கிடக்கூடிய அம்மா திரௌபதா தேவி அம்மா எப்படி வருவாங்க, ஒரே ஒரு காரணம் தான். அவன் வாக்கிட்டா தப்பா பொய்யாரு அம்மா பொய்யாரம்மா பூமானம் தாயே பொய்யாரம்மா கோவிந்தா என்று சொல்லி கொக்காரிக்க வேலையடி அரோகர என்று சொல்லி ஆடி வரும் வேலையம்மா யாருங்க வந்து அது கோவிந்தான்னு சொல்லிட்டு உன் பூச்சி உனக்கு தானே கூழ் ஊத்துனாங்க. யாரா எனக்கு என்ன குறிப்பிலக்குதோ நான் பாடிட்டு அதுக்கப்புறம் என்ன உபரி தேவதை கூப்பிடுவோம் நான் கூப்பிடுவேன். அது நீ வந்து என்ன பண்ணணும், நான் வந்திருக்கிறது இன்னாரு இனியாரு என்னுடைய சகோதரி இந்த ஆலயத்துல இருக்கிறாங்க, அது இவங்க மேல வரும், நான் போய் கூட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா நீ ஆளுங்க இருக்குதா. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்க வீட்டுல வந்து நானா குத்தம் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியாது. நீ இல்லவா சொல்லணும் என் வீட்டுல இங்க குண்டாங்குறீங்க அண்டாங்குது நீங்க போய் எடுத்துன்னு வாங்க. இவ்வளவு தூரம் பாடுகிற வரதேவெல்லாம் அழகா பதில் சொல்ல நீ யாரு என்ன ஏதுன்னு சபையில சொல்ல தேவையில்லையா. உன்னை நம்பியில இவ்வளவு பேர் பொங்கல் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அதுல ஈவிந்த விட எத்து போட்டு துன்றது யாரால ரோஜிமாக பச்சிட்டமேன்றதுனால தானே. அது நினைச்சு பார்க்க மாட்டேன்றியா. யாரு கூப்பிடணுப்பா அம்மா கனகது கோவில் தெய்வம் அடிகள் வந்து சந்தோஷம் கோவில் தெய்வம் தான். இது பூசை வச்சா இவங்களுக்கு கூட அவனும் சொல்லக்கூடாது. அடிகள் வந்து சந்தேகம் அவ்வளவுதான், 2 பேர் தான். காட்சிக்கு நேர் கிழக்கு அமர்ந்தாலும் வீரசக்திகளே. என்ன காஞ்சி காமாட்சி அம்பாள் மனிதனாலே லிங்கம் செய்து அந்த லிங்க பூஜை செய்யக்கூடிய நேரத்திலே எந்த ஒரு தீங்கும் நடக்க கூடாதுன்னு காஞ்சிபுரத்துல 8 காலி நிர்ணயிச்சாங்க. அதுல 2 காலி பேர் தான் இவங்க சொல்றாங்க, கருப்பினில் நம்பவர் சந்தவலி அம்மன். அப்பேற்பட்ட அவனை உருகாவல் அம்மா உள்ளவாளே உத்தமிய தாயே சந்தவலி முத்து போட்டு அம்மா முத்திரக்கோ முக்கண்ணிய தாயே சந்தவலி மணி மந்திர வீரம் பேடுக்கோ மாயசக்தி சந்தவலி. ஏன்னா காஞ்சிபுரத்திலேயே தலை சிறந்த மருத்துவர் யாருன்னா சந்தவலி மாதான். ஏன்னா எங்க இருக்கிற ஜனம் பிளைட்ல கூட வந்து தீர்த்தம் வாங்க போடுவோம். ஒரே கோவில் அந்த அம்மா கோவில் மட்டும்தான். அம்மா நீ உன் பேரு மையா உத்தமிய வீர சக்தி சந்தானி அம்மா என்று அழைக்க சங்கடங்கள் அம்மா தீர்க்கும் அம்மா காஞ்சிபுரம் வாழ்பவாளே கருக்கி நீளம் வந்தவாளே காஞ்சிபுரம் வாழ்பவாளே கருக்கி நீளம் வந்தவாளே கோணநல்ல அம்மா கருத்தி அம்மா கோபாலன் அம்மா தங்கையம்மா சுற்றி திருமா
அறுபதடி புத்துக்குள்ளோ 70 அடி நாகம்மா 60 அடி புத்துக்குள்ளோ 70 அடி நாகம்மா துள்ளி நல்ல துள்ளி எடுத்திடம்மா தூயவள தாயே நல்லா வருவது உண்மையானால் வாழ்க்கை தரங்கோளுக்கு வருவது உண்மையானால் வாரி தாரங்கோளுக்கு காப்பேண்ட மகனை என்று கை போட்டு தாருமம்மா இருப்பேண்ட மகனை என்று இருக்க வேண்டும் அம்மா இருப்பேண்ட மகனை என்று இருள் விளக்க வேண்டும் அம்மா சுந்தரிய சுந்தரிய உண்மையான தெய்வமாடா உண்மையான தெய்வமாடா அம்மா அம்மா கோவிந்தா அம்மா என்று சொல்லி பூமி வர தாயே யாருமா வந்தது யாரு பேசுங்க சொல்லு டைம் ஆச்சு கோவிந்தா இவ்வளவு நேரம் எந்த சாமி வந்து என்ன கேட்டியா சொல்லு நீயே தான் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கியே வெளியே போனுங்க என்ன காஞ்சிரத்துடைய மரபு ஏமா கடை துர்க்கை வந்திருக்கிறியே உனக்கு போடக்கூடிய பூஜை ஏறுவியா ஏன்னா அம்மா முதல்ல எங்க உதித்தாங்க அந்த கோனேரிக்கு போவாங்க பொழுவிழியே கரகதுக்கா கோனேரிக்கு போவாடு புழுவழகி கரகதுக்கா பூஜம் 2 கண்களும் மூசிக்க பல்லும் ஓரமாக காட்சி தருபவள் கரகதுக்கா அதிலும் மலைகள் சிதற துளிகள் உதிர பெருகி நதிகள் அதிலும் மலைகள் சிதற துளிகள் உதிர பெருகி நதிகள் போர்பாலம் பூண்டனாரணி கனகதுகா உலோக ஆல வந்தவள் கனகதுகா அவதரித்தவள் கனகதுர்கா மாறவாடி வருகிறாள்
உருண்டு பிறண்டு வர உத்தமியால் ஆடி வர உருண்டு பிறண்டு வர உத்தமியால் ஆடி வர சங்கு சக்கரம் ஏந்தி வர சங்கரியால் ஆடி வர தாயே கனகதுர்கா உனக்கு போடக்கூடிய பூஜை ஏறுவியா? ஏம்மா தண்ணி 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 கொடுக்குமா? தண்ணி தாயே உன்னுடைய இந்த சகோதரனுடைய ஆலயத்துல உனக்கு போடக்கூடிய பூஜை ஏறுவியா? எந்த ஒரு குறையும் இல்லையே. எப்படி உனக்கு இந்த பூஜை ஏறுவையோ ஆண்டாண்டு காலம் இந்த பூஜை மென்மேலும் வளரவும் கூட இருந்து கட்டி காப்பாத்திரியா? சரிம்மா, அப்படியே பூஜை போக நில்லு. நாங்க அழைக்கிற தெய்வம் கனகதுர்க்கைன்னா அப்படியே நிக்கணும். நாங்க உன் புகழை பாடி குழப்பு நடத்துறது உண்மைன்னா எப்படி சொல்லி வந்தியோ அப்படியே நிக்கணும். அப்படியே நில்லு, அப்படியே நிக்கணும். ஆமா, யாரோ நல்ல யாருமா? அம்மா அகில ஆனை பூஜை கொண்ட தேவதா நிர்மலையனோடா அகமெல்லாம் லிங்கமம்மா ஆற நல்ல தாயே ஏகலிங்கம் உண்டவளே என் தாய் எங்க முத்து தாயே உனக்கு இந்த பூஜை ஏறுவியா? பாத்தியா, இப்படிலாம் பேசணும் தெய்வம். சரிம்மா, உனக்கு எப்படி சந்தோஷமா அந்த மக்களை எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா வச்சிருக்கிறியா? ஏம்மா, ஆண்டாண்டு காலம் இந்த பூஜை மென்மேல வளரவும் இந்த விழா சிறப்படையவும் ஏம்மா உன் புகழை பாடக்கூடிய அடியார பெருமக்கள் அத்துணை பேரும் நல்லபடியா இருக்கும். அருள் புரியா தாயே? அப்படியே அமரணும். எப்படி துள்ளி வந்து அப்படியே நிக்கணும். என்ன ஒண்ணுமா எல்லாம் சொல்லணும் முடிவா? அப்படியே நிக்கணும். ஏமா திரௌபதா தேவி பூஜை ஏறுவியா? நிர்வாகி நிர்வாகிகளை வந்து அம்மா அங்க அழைக்கிறாங்க. ஆகினால தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் இங்கே அன்னை எழுந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட ஏனைய நிர்வாகிகள் அனைவரும் உடையார் வாங்க. உடையார் எனக்கு தெரியாது, நான் சின்ன பையன், நீங்க தான் வந்து சொல்லணும். வாங்க, எனக்கு என்ன தெரியும் போது. வாங்க 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 வாங்க. வாங்க அப்படிதாங்க தலைவர் வந்திருக்காரு. சொல்லு, என்ன சொல்லணும்? ஆனந்தம் ஆனந்தம் அப்பாவால அம்பிகையே அம்மா திரௌபதம்பா உன்னை நம்பி வந்தவர்க்கு ஒரு குறையும் தாயை நம்பி வந்தவர்க்கு தயவு காக்க வேணும் அம்மா. தாயை நம்பி வந்தவர்க்கு தயவு காக்க வேணும்.
எதிரில் நிக்கிறாரு, கேளு. அம்மா, இந்த ஆடி மாதம் உனக்கு கூழ் வார்த்து கும்பமிட்டு உன்னை மலரால் அலங்காரம் செய்து வீதி வழியாக சகல வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளோடு எந்த ஒரு குறையும் இல்லையே. உனக்கு எப்படி குறை என்பது இல்லையோ அந்த மக்களுக்கு அனைவருக்கும் குறையில்லாம வச்சிருக்கிறியா? உன் ஆலயத்தை நாடி குறைன்னு வந்தா அந்த மக்களுக்கு குறைகளை போக்கி இந்த இல்லடத்திற்கும் ஆலயத்திற்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய குலால வரவினர்களுக்கும் அத்துணை பேர்களுக்கும் நல்லாசி கொடுக்குறியா? சரி, இப்போ நிர்வாகிகளை நீ கூப்பிட்டு இருக்காங்க, உங்களோட என்ன கேட்க போறேன்? வருவோர்க்கும் போவோர்க்கும் வரமளிக்கும் வீர சக்தி உன்னை நம்பி வந்தவர்க்கு ஒரு கூடையும் வாராதம்மா. ஏம்மா, நீ
நீ துள்ளி வந்து பதில் சொன்னா பாட்டு பாடி இவ்வளவு தெய்வம் ஆட்சியிலேயே நீ துள்ளி எழுந்தி எழுந்திடமா நீ யாராக அம்மா இருந்தாலும் எழுந்து வந்தாயே எவராக இருந்தாலும் எழுந்து வாரும் எவராக இருந்தாலும் எழுந்து வாரும் ஏந்திரா ஏந்திர முதல்ல ஏந்திர இங்க என்ன தெரியாம பேசுறீங்க ஏமா சரிப்பா அப்படியே பூஜை முடிக்கிறியா நில்லு மங்கள மங்கள மங்களமே மங்கள மங்கள மங்களமே ஜெய மங்களம் ஜெய மங்களம் ஜெய மங்களம் ஜெய மங்கள 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 மங்களமே மங்கள 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 மங்களமே பார்வதி பதியே எல்லாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறைந்தாய் போற்றி ராஜா ரமண கோவிந்தா ஆஞ்சநேய வரத கோவிந்தா திரிவரத கோவிந்தா முருகனுக்கு முருகனுக்கு காஞ்சி குமரகோட்ட தையனுக்கு சத்ரு சும்ஹாரனுக்கு சும்ஹார வேலனுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி Thank you.
நோய்களை தீர்ப்பாள் சாம்பவி சங்கரி கருமாரி வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் சுகுமாரி சாம்பல் தந்து நோய்களை தீர்ப்பாள் சாம்பவி சங்கரி கருமாரி வேம்பு தேரில் காட்சியும் தந்து வேண்டும் வரம் தரும் சுகுமாரி ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவாளே சிங்கார தாய் அவள் கருமாரி
ஓங்கார கோஷத்தில் மயங்கிடுவாளே சிங்காரத்தாய் அவள் கருமாறி சிங்கத்தின் மீது பவனியும் வந்து சிந்தை கவர்ந்தாள் மாகாளி சிங்கத்தின் மீது பவனியும் வந்து சிந்தை கவர்ந்தாள் மாகாளி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி வேதபுரீஸ்வரன் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடுவே கருமாரி ஞான யோக கருமாரி மோன சக்தி சுகுமாரி ஞான யோக கருமாரி மோன சக்தி சுகுமாரி பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ईश्वरी दारणि पूरणि भुवनेश्वरी परमेश्वरी जगदीश्वरी अखिलांडेश्वरी पार्वती आनंदी मादंगी पंचाक्षरी वेदाली सुंदरी दुरंधरी आदिश्वरी कौमारी वारागी सामुंडी महिषासुरमर्दिनी उन्नरुगिल वेंगै नंजुडय नागम सीरी वरुम सिम्मम கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை
தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் புரளும் 5 சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி பைரவி ஓங்காரி சிவேஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி ராஜேஸ்வரி ஜெய தேவி ஜயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புராந்தகி பரிபூரணி பரமேசி ஜகம்பவி குண்டலினி காராணி கருமாரி மகமாயி சிவமணி வீரேஸ்வரி தர்ம சம்வர்த்தினி அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் சரணம் உந்தன் பாதம் அம்மா என்னை காக்கவே ஒரு கணமாகுமா உடன் வருவாயே உலகாடும் காளி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வெள்ளியங்கிரி மேலே அன்று ஒரு நடனம் கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும் அம்மாடுதேனம்மா உன்னை தொழுதேனம்மா உன் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே தீர்த்தேஸ்வரி தந்திரேஸ்வரி யந்திரேஸ்வரி யதீஸ்வரி சக்தேஸ்வரி பீடேஸ்வரி ஜயேஸ்வரி தத்வேஸ்வரி தர்மேஸ்வரி சப்தேஸ்வரி ஏகேஸ்வரி ஏகாட்சரி நாதேஸ்வரி விஸ்வேஸ்வரி தீட்சேஸ்வரி தீரேஸ்வரி யோகேஸ்வரி வர்ணேஸ்வரி வாமேஸ்வரி காலேஸ்வரி வேதேஸ்வரி மகாசக்தி காத்யாயனி ஜ்வாலாமுகி அன்னபூரணி ஞானாம்பிகே அஷ்டலக்ஷ்மி வலது கையில் சூலம் இடது கையில் டமருகம் வில்வேல் சக்கரம் கொடுவாள் கொண்டே அவள் தோன்றுவாள் சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள் அந்த அன்னைக்கு தான் இன்று பூஜை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே
நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையிலே நீ வடிவான கூத்துக்காரி கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி காட்டு கூயிலும் நல்ல கூத்து அடிக்கும் காட்டு கூலியும் உன்னை கேட்டு உருமும் ஊரோட எல்லப்புறம் உன்னோட கொல்லப்புறம் உன் பேரை சொன்னாலே உள்ளுக்குள்ள தெம்பு வரும் வந்து விடு காளி நீ எங்க குல சாமி 5 வரம் கேட்டோம் நீ தந்து விடு தாயி கண்ணால என்ன பாரு ஆத்தா கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி சொல்லில் மணக்கும் மாறி தேன் சுவை சிந்தும் பாட்டுக்காரி மண்ணில் இருக்கையில நீ விண்ணாளும் ஆட்சிக்காரி சொல்லில் மணக்கும் மாறி தேன் சுவை சிந்தும் பாட்டுக்காரி மண்ணில் இருக்கையில நீ விண்ணாளும் ஆட்சிக்காரி விட்டு கிளியும் நல்ல பாட்டு படிக்கும் காட்டு முயலும் உன்னை போற்றி முழங்கும் ஆரோடும் அத்து வழி நீரோடும் அத்தாவும் பேர சொன்ன ஆழியால போராடும் வந்து விடு மாறி நீ புன்னைவன தேவி குங்குமத்து காரி நாங்க கொலமையிட்டோம் வாடி கண்ணால என்ன பாரு ஆத்தா கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி நிறத்துக்காரி நீ இணையில்லா பாசக்காரி வெப்ப மரத்தடியில் நீ விளையாடும் வித்தைக்காரி எள்ளு நிறத்துக்காரி நீ இணையில்லா பாசக்காரி வெப்ப மரத்தடியில் நீ விளையாடும் வித்தைக்காரி கொலவ அந்த சத்தம் அத போட்டு புட்டா வருவ நெய் விளக்கு பந்தம் அத புடிச்சுக்கிட்டா தெரிவ பக்தியில் வாசம் வரும் புத்தியில நீ இருப்ப பத்திரமா நாங்க வாழ தைரியத்தை நீ கொடுப்ப
வருவ மஞ்சமுகக்காரி நீ எங்க குல நீலி அந்தரத்தில் ஆடு நல்ல மந்திரத்துக்காரி கண்ணால என்ன பாதுகாத்தா கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி நீ தமிழ் வாச பொட்டுக்காரி பஞ்ச பரம்பரைக்கு நீ பசி போக்கும் வேட்டைக்காரி தங்க நிறத்துக்காரி நீ தமிழ் வாச பொட்டுக்காரி பஞ்ச பரம்பரைக்கு நீ பசி போக்கும் வேட்டைக்காரி சூடத்தை காட்டிவோம் சூட்ட தணிப்போம் தீய மிதிச்சிவோம் கோபம் தணிப்போம் மஞ்சளில் நீராடி மாவிளக்கில் ஊர் கூடி வெப்பிலையில் தேரேறி வீரக்காளி வாராடி சிங்கமுகக்காரி நீ எங்க என தேவி தஞ்சம் கேட்டு வந்தோ நீ தந்து விடு சூரி கண்ணால என்ன பாருலாத்தா கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி நீ வடிவான கூத்துக்காரி நீ வடிவான கூத்துக்காரி
जिष्णुनुते विनोदिनी नंदनुते गिरिवर विन्यसिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते